நம்ம படித்தோம். கர்த்தர் சொன்னார், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, தேவன் நமக்காக எப்படி வைராக்கியம் கொண்டு இவைகளெல்லாம் செய்கிறார் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம். பழைய ஏற்பாட்டினுடைய வைராக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வைராக்கியம் கொள்வது, கடவுளுக்காக இப்படி அதாவது அது நல்ல தப்பு இல்லை. கர்த்தர் சில சபைகளை கேட்பாங்க, கர்த்தருக்காக நீ என்ன செய்ய போகிற, எதுலையாவது வைராக்கியம் காமின்னுவாங்க. தப்பு கிடையாது, நல்லது தான். ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும், கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல தேவனுடைய காரியத்தை எப்படிலாம் நம்ம வந்து நல்ல விஷயங்களில் நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நல்லது, தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அதை விட ஒரு பெஸ்ட் என்னென்னா, தேவன் நமக்காக வைராக்கியமாக இருக்கிறார் என்பது தான் அதை விட சிறப்பான ஒரு காரியம். அதனால் நம்ம வைராக்கியமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, நம்மளுடைய பார்ட் ஒன்று இருக்குது, தேவனுடைய பார்ட் இருக்குது. நாம் இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இன்றைக்கி அது நல்ல தீர்மானங்கள், இப்படி செய்யணும், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், ஊழியம் பண்ணணும், சபையின் காரியங்களை நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நல்ல விஷயம், நல்ல தீர்மானங்கள். நம்ம வந்து சில பேர் தீர்மானமே இல்லாமல், அதாவது லக்கே இல்லாமல் ஓடிட்டுருப்பாங்க, குறிக்கோள் இல்லாமல் போயிட்டுருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம குறிக்கோளோடு வாழ்கிறோம் இல்லையா, அதுவே நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் நம்மை விட தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வைராக்கிய வாஞ்சிய உள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் உங்களுக்காக என்ன சொன்னாரோ. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் வேதத்தை ஆரம்ப காலத்தில் படித்தப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6000 வாக்கு தத்துவம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில். சரி, அதையும் விசுவாசித்தோம். பிற்பாடு 8000 நாங்கள் அதையும் விசுவாசித்தோம். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 இருக்குன்றாங்க. விசுவாசிக்கிறோம். ஏன்னா தேவன் கண்டிப்பாக சொல்லுவார், பல விதங்களில் தேவன் சொல்லுவார். ஆகவே விசுவாசிக்கின்றோம். தேவன் எது சொன்னாலோ அது எதை சொன்னாரோ அதில் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவார். நான் அவர் நம்ப பண்ணின வசனத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம கூட பாடுவோம் இல்லையா, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை மறவாமல் நினைப்பவரே என்றெல்லாம் பாட்டு பாடும். எஸ், ஆமாம், அவர் நம்ப பண்ணின வசனத்தெல்லாம் வாக்குகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய மனதில் நாம் நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏராளமான கேரக்டர் இருக்குது, ஏராளமான குணங்கள் இருக்குது. நம்ம ஒரு குணத்தை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு போகக்கூடாது. கர்த்தர் அன்புள்ளவர், எஸ், தயவு உள்ளவர் இருக்கிறார். காருண்யம் இருக்குதா, இருக்குது. தயவு இருக்குதா, இரக்கம் இருக்குதா, இருக்குது. நல்லவரா, நல்லவர். ஆனால் அதே போல தான் தேவன் சில காரியத்தில் கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவராகவும் இருக்கிறார். உலகத்தில் பிடிவாதம்னா உலகத்தில் இருக்க மக்கள் பிடிவாதம்னா அவங்களுக்கு வேறு காரியத்தில் பிடிவாதம், தவறான விஷயத்தில் பிடிவாதமாக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்களே, தான் பிடிச்ச முயலுக்கு அப்படி தானே, அது உலகத்தில் 3 கால்னா அவங்க அதான் அது என்ன நெகட்டிவ் திங்ஸ், பிற்போக்கான காரியத்துக்கு மக்கள் பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் பிற்போக்கான காரியத்துக்கு பிடிவாதமாக இல்லை, நம்முடைய வாழ்வில் நல்லது பண்ண வேண்டும் என்றதில் பிடிவாதமாக இருக்கிறார். ஆமாம், அது ஒரு கேரக்டர் தேவனுடைய, அது ஒரு குணம். என்ன குணம்? என் பிள்ளைக்கு நல்லது செஞ்சே தருவேன். சில பேர்லாம் சில நல்ல பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, எப்படியாவது என் பிள்ளைக்கு வேலை வாங்கியே கொடுத்துருவேன், என் பிள்ளைக்கு வீடு கட்டியே கொடுத்துருவேன், என் பிள்ளைக்கு இந்த இடத்துல உட்கார வைப்பேன், இந்த இடத்துல நிற்க வைப்பேன். சில பேர்லாம் பிளான், சில நல்ல பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து நிறைய பிளான், நிறைய கனவுகள் வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இது செஞ்சே தருவேன், இது கண்டிப்பாக என் மனைவிக்கு செய்வேன், என் கணவனுக்கு செய்வேன், என் பிள்ளைகளுக்கு செய்வேன், என் பெற்றோர்களுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி சில நல்ல பிடிவாதங்கள் சில பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் நல்ல பிடிவாதத்தை காட்டிலும் கெட்ட பிடிவாதங்கள் தான் அதிகமாக இருக்குது நமக்குள்ளாக. அது நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்குள்ள கெட்ட பிடிவாதங்கள் இருக்கலாம். தேவன் ஒரு பிடிவாதக்காரர். எல்லாரும் சொல்ல, தேவன் ஒரு பிடிவாதக்காரர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பிடிவாதம்னும் போது பொதுவாகவே மக்களை பிற்போக்காக எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை முற்போக்காக எடுத்துக்கங்க, ஒரு பாசிட்டிவாக எடுங்க. எதுக்காக? தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னார்னா அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறார். எப்படியாவது என் பிள்ளைக்கு இதை நிறைவேற்றுவே தீருவேன் என்று சொல்லி. தேவனுக்கு ஏராளமான பக்கங்கள் இருக்குது.
அதே போல தான் பாரு, கர்த்தர் கோபம் உள்ளவராக இருக்கிறாரா, எரிச்சல் உள்ளவராக இருக்கிறாரா? ஆமாம், அதுவும் ஒரு பக்கம் இருக்குதுங்க, இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு பக்கம் அவருடைய கேரக்டர், அது ஒரு கேரக்டர் இருக்குது. தேவன் கோபப்படுவாரா? என்னங்க, அவர் அன்புள்ளவர்னு கேள்விப்பட்டிருக்கிறேங்க, இரக்கமுள்ளவர்னு கேள்விப்பட்டிருக்கிறேங்க, கோபப்படுவாராங்க? ஆமாங்க, தேவன் கோபப்படுவார். எரிச்சல், ஆமாம், பைபிள் தேவன் எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினி என்று போடப்பட்டிருக்குதே, இருக்குதா? பைபிள் இருக்குது, தேவனை பற்றிலாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன அதிகமாக நம்ம பாசிட்டிவான காரியத்தை பார்த்துட்டோம், இது நெகட்டிவான காரியத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்னடா இதெல்லாம் தேவனை பற்றி போடப்பட்டிருக்குதுங்க, நமக்கு கொஞ்சம் சில கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பைபிளில் இருக்குது, கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நான் சொல்கிற தேவன் பிடிவாதக்காரர். எந்த பிடிவாதக்காரன்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே நினைக்கிறியா? யாராவது மற்றவங்க கைவிடலாம், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஏன்னா நான் உன்னை சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவேதான் நீங்கள் தேவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பிடிவாதக்காரராக பாருங்க. என்ன பிடிவாதக்காரரா? என் தேவன் உன்னை சொல்லிட்டார்னா நிச்சயம் அவர் செய்யாமல் போகவே மாட்டார், நிச்சயம் செய்வார். சிலதெல்லாம் அந்த வரிஞ்சு கட்டிட்டு, அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வரிஞ்சு கட்டிட்டு வருவார் செய்கிறதுக்கு. வேண்டா, அது யாரா யாரா அப்படின்னு உலகத்தில் நெகட்டிவாக மக்கள் போகிறாங்க பார்த்தீங்களா? நான் பாசிட்டிவாக சொல்கிறேன், தேவனும் வராரு, இறங்கி வராரு. யாருப்பா என்ன அந்த மாதிரி இறங்கி அவரு என்ன பண்ணுறாரு, நமக்காக இறங்கி எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே இறங்கி அவர் சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அத்தனை காரியத்தையும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். புரியுங்களா? மனதில் கொண்டு போய் வச்சுக்கணும். தேவனை குறித்து இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை வைக்க வேண்டும். யாராவது தீமையான காரியங்களாக சொல்லும்போது அதை தேவன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கிற, என் பிள்ளை குறித்து இப்படி சொல்லலாமா, நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளை மேலே இப்படி நீ அவதூறு பண்ணலாமா? இதெல்லாம் கவனமாக கேளுங்க. நீங்கள் தேவனுடைய மற்றவர்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும்போது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பல காரியத்தை செய்யும்போது நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரல நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு ஒருத்தர் வரது ரெடியாக இருக்கிறார். நம்முடைய தேவன் வக்காலத்து வாங்குறதுக்கு சொல்ல அவனு நீ இந்த ஊரில் இந்த வார்த்தை வக்காலத்து, இந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? சொல்கிறாங்களா இல்லைங்களா? நான் உனக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கிறியா? ஆமாம், என் தேவன் எனக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறார், எனக்காக ஒரு இறங்கி பேசிகிட்டு இருக்கிறார், எனக்காக பல காரியம் பண்ணுறார். ஒரு முறை பாருங்கள், வேதத்தில் பார்த்தீங்கன்னா அகாஸ்வேரு எஸ்தர் புஸ்தகத்தில் அகாஸ்வேரு ராஜாவின் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 120 நாடுகளை எஸ்தரின் நாட்களில் 120 நாடுகளை அரசாண்டார் அகாஸ்வேரு ராஜா என்ற வேதத்தில் பார்க்கின்றோம். இவருக்கு முக்கியமான ஒரு அதிகாரி கூட இருந்தார், பேர் பார்த்தீங்கன்னா ஆமான். ஆமான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு செம்ம காண்டு யார் மேலேனா மொர்தெகாய் மேலே. ஏன்னா இவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் இந்த ஆமான் என்று சொல்லக்கூடியவன். சொல்லுங்க, ஆமான். ஆமா அப்படின்றீங்களா? ஒன்று இன்னும் மட்டும் சேர்த்துக்கிங்க, ஆமான். ஆமான். இந்த ஆமான் பாருங்கள், எல்லாரும் ராஜாவுக்கு அடுத்ததான் எல்லாரும் இவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், குனியணும், வணங்கணும். ஒவ்வொரு முறை பாரு கேட்டு உள்ள நுழையும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே குனிஞ்சி ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா அவருக்கு என்ன பிடிவாதம்னா, என் தேவன் ஒருத்தருக்கு தவிர வேற யாருக்கும் கழுத்தை குனிய மாட்டேன். பைபிளில் சில பேர்லாம் இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவங்களாம் இருந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் ஒரு 3 பேர் இருந்தாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று சொல்லக்கூடிய 3 பேருமே அவங்க சொல்கிறாங்க, நான் மேலே வாசிக்கும் போது கீழே குனினும், மேலே கீத வாத்தியெல்லாம் கேட்கும்போது நான் உண்டு பண்ணின பொருட்சலையை வணங்கணும்னு சொல்கிறாங்க. 3 பேரும் வணங்கலை. ஏன்னா யூதர்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு வைராக்கியம் என்னென்னா, அவங்க கர்த்தரே தேவன், கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் இந்த தலையை குனிய மாட்டோம். பாருங்கள், நல்ல ஒரு வைராக்கியம் தான், நல்ல ஒரு காரியம் தான். நீங்கள் நமக்கு சில நேரத்தில் எல்லாம் போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறோங்க, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா லைஃப்லையுமே எல்லா காரியத்திலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு நிலைமையில் வந்துக்கிறோம். அப்படி இல்லை, இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. பிடிச்சாங்கன்னா கரெக்டு இல்லை,
என் தேவனை தவிர யாருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டோம், தலை குனிய மாட்டோம், தலை வணங்கவே மாட்டோம். மொர்தெகாய் அவங்க அதாவது தேவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவார், மற்ற யாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டார். ஏன்னா ராஜாக்களும் கடவுள் ஸ்தானத்தில் மக்கள் வச்ச ஒரு காலகட்டங்கள், அதனால் இவர் குனியில். அதனால் ஆமானுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கடுப்பு இவர் மேலே. அதனால் பாருங்கள், மொர்தெகாய் மட்டும் இல்லைங்க, மொர்தெகாய் மூலமாக அவன் சில பேர் அவனை விட்டுருவாங்க, அவங்க ஜாதியை பிடிச்சிக்குவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கிற தமிழ்நாட்டில் இவனாவது ஒருத்தன் பண்ணனா இவன் அவனை விட்டுருவான், இந்த ஜாதிக்காரன்டா அப்படின்ட்டுருவான். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆமான் கூட பாருங்கள், மொர்தெகாயை விட்டுட்டான், அந்த ஜாதியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறான், அந்த ஜாதியை ஃபுல்லாக அழிச்சு போட்டுரு. என்ன காண்டு அப்படின்னா, ஆமான் மொர்தெகாய் வணங்காததுனால மொர்தெகாயை மட்டும் கொல்ல பிளான் பண்ணல ஆமான், மொர்தெகாயோட டீம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பெரிய பிளான் திட்டங்களை தீட்டினான் ஆமான். கவனமாக கேளுங்க, தேவன் விடுவாரா? யார் இஸ்ரவேல் ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரிய தேவனுடைய ஜனங்கள். இன்றைக்கி ஒன்று சொல்லட்டுங்களா, இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நாமும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே. பவுல் இந்த வெளிப்பாட்டை கொடுக்குற ரோமரில் கொடுக்குற நாமும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி தேவன் நம்மையும் அந்த இடத்துல வச்சுருக்கிறார். இப்போ இவன் யாருக்கு விரோதமாக பிளான் பண்ணுறான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிளான் பண்ணுறான். இங்கே இன்றைக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தன் எலும்ப ஆரம்பிக்கிறானோ அந்த இடத்துல யார் வராங்களோ இல்லையோ ஆண்டவர் ஆஜர் ஆயிடுவார். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற? பெரிய பிளான் பண்ணுறான் பாருங்கள், எவ்வளோ பெரிய அது அத்தாரிட்டிலாம் வாங்கிட்டு போகிறான் பாருங்கள், எல்லாத்துக்கும் அனுப்புகிறான். எல்லாம் 127 அரசாங்கம் 127 நாடுகளுக்கும் நிருபங்களை அனுப்புகிறான், லெட்டராக அனுப்புகிறான், ஒற்றராக அனுப்புகிறான், எல்லா இடத்துலையும் அனுப்புகிறான். எங்கெல்லாம் இந்த நாளில் யூதர்கள் எல்லாரையும் கொலை செய்யணும். கரெக்டாக அந்த நாள் குறித்த நாள் ஒரு நாள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் எந்த நாளில் குறித்தானோ அந்த நாளை தேவன் களிப்பின் யூதர்களுக்கு துக்கத்தின் நாளாக இருந்ததை தேவன் களிப்பின் நாளாக மாற்றினார். அதுதான் எஸ்தரில் இந்த வசனம் படிப்பீங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நிறைய இடத்துல சில இடத்துல வசனங்களாம் அனுப்புவாங்க, சில பேர் காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன காரியம்? எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை, எல்லாருக்கும் அழிய போகிறாங்க, எல்லாருக்கும் சாக போகிறாங்கன்ற இருக்கிற ரீதியிலே தேவன் சூழ்நிலையை மாற்றினார். அது மட்டுமல்ல, ஆமானுடைய சதியை தேவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணினார். நல்லா கவனமாக கேளுங்க, தேவன் இந்த விஷயத்திலலாம் அவர் இறங்கி வருவார். உங்களுக்கு விரோதமாக யாராவது பிளான் பண்ணாங்கன்னா, யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா, ஏதாவது நினச்சாங்கன்னா நல்லா கவனமாக கேளுங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணுது, ஒரு கணத்தில் அரைஞ்சா இந்தா மறு கணத்தையும் அடிச்சுட்டு போயிருக்காம. ஆனால் அங்கே அவர் இருக்கிறாரே, எவன்டா கையை வச்சது? என் பிள்ளை மறுகணத்தை காமிக்கிறான், விட்டுட்டு போயிடுவேன், நீ விட்டுட்டு நான் விடுவேண்ணா. அவன் கூட அமைதியாக இருக்கலாம், நான் அமைதியாக இருக்க முடியாது. நல்லா கவனமாக இருக்கணும். தேவன் எல்லாவற்றுமே கர்த்தர் பக்காவாக கணக்கை தீர்க்கிறவர். சொல்லுங்கள், கர்த்தர் கணக்கை தீர்க்கிறவர். ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? என்ன கணக்கு தீர்க்கிறார்னா, நம்ம துதிக்கும் போது ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் கரெக்டாக எல்லாவற்றையும் செய்கிறார்ல. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் எல்லாம் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது எதை செஞ்சாலும் அங்கே முதல்ல ஆஜராகி உங்கள் விஷயத்தில் தலையிட்டு உங்கள் விஷயத்தில் எவனெல்லாம் இடையில் என்னன்னா அவனெல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணுறதில்ல. தேவனை போல் ஒரு பிடிவாதக்காரர், தேவனை போல் ஒரு வைராக்கியம் உள்ளவரை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இறங்கினார், ஆமானின் விஷயத்தில் இறங்கினார், மொர்தெகாய்க்கு சப்போர்ட் பண்ணார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மொர்தெகாய்க்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தேவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அகாஸ்வேரு ராஜாவை தூங்க விடலைங்க. நைட் ஃபுல்லாக தூங்க விடாமல், அவன் தூக்கம் வராமல் அவன் என்ன பண்ணுறான், அந்த நடவடிக்கைலாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த காலத்தில் காரியக்காரர்கள் எழுதி வைப்பாங்க, இப்படி நடந்துச்சு. இந்த ஒவ்வொரு ரெக்கார்டு இருக்கும் அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா. அதாவது மாநிலத்தை ஆள்கிறவர்களுக்கு ஒரு காரியதரிசிகள் இருப்பார்கள், தேசத்தை ஆள்கிறவர்களுக்கு காரியதரிசிகள் இருப்பாங்க. இவங்க அந்த காரியத்தை எழுதி வைப்பாங்க, இன்றைக்கி நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு எழுதி வைப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் அதை எடுத்து பார்ப்பாங்க, என்ன நடந்துச்சு எடுத்து பார்க்கும்போது ராஜா அன்றைக்கி பார்க்குறாரா, நம்ம உயிரை ஒருத்தன் காப்பாற்றிருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்போது நம்ம ஆமான் இருக்கிறார்ல, அது நான் தான், என்னையை தவிர ராஜா யாரை கனம் பண்ண போகிறான்னு நினச்சா ஆமான்ட்ட சொல்கிறேன், நீ என்னென்னலாம் நீ பிளான் பண்ணியோ அத்தனையும் தூக்கி என்ன பண்ணுறேன், மொர்தெகாய்க்கு பண்ணிடு அப்படின்ட்டார்.
அவ்வளோதான் போச்சு அவனுக்கு. எவ்வளோ ஏன் கர்த்தர் பாருங்க, உங்களுக்கு வேலை செய்யணும், உங்களுக்கு இறங்கி காரியம் பண்ணுறதுக்காக சில ஆட்கள்லாம் தூங்க விடாமல் கண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறார். நீ முதல்ல இந்த ரெக்கார்டை பாரு, நீ ரெக்கார்டை பார்க்கணும், நீ தூங்க விட மாட்டேன். தேவன் நமக்காக வேலை செய்கிறவர். நீங்கள் சில நேரத்தில் அமைதியாக இருக்கலாம், சில விஷயத்தை வந்து நீங்கள் அமைதியாக போயிடலாம். ஆமாம், நம்முடைய வேலை அதுதான். சாந்த குணமாக இருக்கணுமா? எஸ், கிறிஸ்தவங்க சாந்த குணமாக இருக்கணும். சில நேரத்தில் கிறிஸ்தவர்களை குறித்து வேதம் என்னெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரோ அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உடையவர்களாக இருக்கணும். இல்லைங்க நான் அப்படி பண்ண போகிறேன், அவங்களுக்கு தான் வாய் இருக்குதா, அவங்களுக்கு தான் கை இருக்குதா, அவங்களுக்கு தான் கால் இருக்குதா, எங்களாலேயும் அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது. வந்து பைபிளை போகிற யாவரோடும் சமாதானமாக இருக்கும். ஆனால் இடையில உனக்கு விரோதமாக ஒருத்தன் பண்ணா பாரு, அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ விட்டுரு அப்படின்ட்டுருவார். ஹலோ, புரிஞ்சுச்சிங்களா? தேவன் என்ன பண்ணுறாருன்னு? இந்த ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் ஒரு ரகசியம் சொல்கிறேன், நான் சத்தியம், ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறேன். இவங்க ப்ரேயர் பண்ணதுனால கர்த்தரங்க அற்புதம் பண்ணல. என்னங்க எஸ்தருடைய உபவாசத்தை குறித்து பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? நீ நினைக்கிறீங்களா? ஒரு பியூட்டியை கேளுங்க, அதெல்லாம் செகண்டரி. எஸ்தருடைய ப்ரேயர் வந்து ரெண்டாவது. ஆனால் முதல்ல கர்த்தர் எங்கே இறங்கி வேலை செய்கிறாருன்னா, இவன் விரோதி பேசினா பாருங்க, முதல்ல அந்த வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் இறங்கி வராரு. புரியுதா? முதல்ல உங்கள் வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் விரோதி எவன்லாம் அவன் ஃபாஸ்டிங்கே இருக்காமல் பேசுவான். நீங்களாவது ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் கர்த்தர் பாரு, நீ கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னா, உனக்கு விரோதமாக ஒருத்தன் பேசுகிறான், கொஞ்சம் அவனை கவனிச்சுட்டு கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவனை டீல் பண்ணிட்டு வர. நீ ஃபாஸ்டிங் நீ என்னமோ பண்ணு. நம்ம நினைப்போம் வந்து நம்ம ஜெபம் பண்ணதுனால தான். இல்லை, கர்த்தர் அதுக்கு முன்னாடியே இறங்கி வர்றார். ஏன்னா நீ வந்து என்னென்னா, நீ என் காரியத்தை கரெக்டாக பண்ணுற, என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கு, என் விஷயத்தில் இப்போ நீ கரெக்டாக இருக்கிற, நான் கரெக்டாக இருக்கணும்ல. தேவன் இறங்கி வர்றார், ஆமானுடைய விஷயத்தில் இறங்கி வர்றாரு. பாருங்க, ஒரு காரியத்தை காமிக்கிறேன். இந்த ஆமானுடைய விஷயத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது ஆமான் செய்த நன்மைக்காக, அதாவது ஆமான் செய்த தீங்குக்காக ஆமான் தண்டனை அனுபவிக்கல. கவனம் கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போங்க. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதாவது ஆமான் செய்த தவறுக்காக தண்டிக்கப்படவில்லை, ஆனால் ஆமான் செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்பட்டான். கவனமாக கேளுங்க, சொல்லுங்க பார்க்க, கவனமாக கேளுங்க. சில இடத்துல உங்கள் துரோகி, உங்கள் எதிரி, அவன் வந்து செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுறான். சொல்லிட்டு நான் என்னடா பண்ணேன், நீ வந்து பண்ணல, தேவனுடைய பிள்ளைக்கு நீ முன்னாடி பிளான் ஸ்கெட்ச் போட்டியல்ல, அவன் ஸ்கெட்ச் போட்டு இப்போ அமைதியாக இருக்கலாம். நீ முன்னாடி என்ன ஸ்கெட்ச் போட்ட, என் பிள்ளையை தூக்குன்னு ஸ்கெட்ச் போட்டியல்ல, நீ இப்போ அமைதியாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதுக்கு இறங்கி வர்றார். பாருங்க, பைபிள் அப்படி தான் பாருங்க. அகித்தோப்பேல்னு ஒருத்தர் இருக்கிறான். அகித்தோப்பேல் பாருங்க, பயங்கர பிரில்லியண்டான ஆள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய ராஜாக்கு, எந்த ராஜாவாக இருந்தாலும் கூட வச்சுக்கிற ஆட்கள் சாதாரண ஒரு ஆளை வச்சுக்க மாட்டாங்க, இருக்குது ரொம்ப பிரில்லியண்டான ஆளை வச்சுருப்பாங்க. தாவீது அகித்தோப்பேலை தான் ஃபஸ்ட்டு ஆலோசனைக்காரன் வச்சுருந்தார். பயங்கரமான மூலக்காரன், பயங்கரமான பிரில்லியன்ட். இன்றைக்கெல்லாம் இன்டெலிஜென்ட்லாம் அகித்தோப்பேல் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அகித்தோப்பேல் பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர ஷார்ப்பு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த அகித்தோப்பேல் பார்த்திங்கன்னா சாலமோனுடைய பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். வந்து தாவீது எதுக்காக பயப்படுறான்னா, கூட வந்து அகித்தோப்பேல் இருக்கிறான், இவன் வந்து சாதாரண கிடையாது, பயங்கரமான மூலக்காரன், ஏதாவது சொதைப்பி விட்டுருவான். ஆனால் சொல்லப்போனால் அகித்தோப்பேல் தாவீதுடைய பையனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தான் சொல்கிறான், கெட்ட ஆலோசனை கிடையாதுங்க, நல்ல ஆலோசனை சொல்கிறான். நீ இப்போ ஏன்னா தாவீது கூடவே இருந்தானா தாவீதுடைய சுழிவு நிலைவு தெரியும், தாவீதுடைய கெட்டது நல்லது தெரியும், எல்லாமே தெரியும். எங்கே அடித்தா தாவீது சாவான்றது அகித்தோப்பேலுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் கூட இருக்கிற ஆளுக்கு தெரியுமா? உங்கள் கூட இருக்கிற ஆளுக்கு உங்களை பற்றி எல்லாமே நல்லா தெரியும். உங்கள் வீக்னஸ் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எங்கே தொட்டால் உங்களை அடிக்கலாம், எங்கே தொட்டால் உங்களை போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
உங்கள் வீக்னஸ், அதே போல் உங்களுக்கு பாசிட்டிவ் அதுவும் தெரியும். அகித்தோப்பேல் எல்லாம் தெரியும். இப்போ அவங்க பையன்கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு உங்கள் அப்பா வீக்னஸ் எனக்கு தெரியும், உங்கள் அப்பா எந்த பக்கம் எந்த ரூட்டில் போவார், எந்த ரைட்டில் வருவார், அவன் என்ன பிளான் பண்ண, தாவீது என்னென்னலாம் பிளான் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அகித்தோப்பேல், பைபிளில் போடுற அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனை தான் தாவீதின் மகனுக்கு கொடுக்குறான். உன்னை என்ன நடந்து தெரியுங்களா, கர்த்தர் அதை சொதைப்பி விட்டுட்டார். அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கினார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. ஏங்க நல்ல ஆலோசனை தானே? ஆமாம், நல்ல ஆலோசனை தான். ஆனால் யாருக்கு விரோதமாக எலும்புற நீ வந்து? ஏன் பையன் தாவீதுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை நீ பண்ணலாமா, இறங்கலாமா? பைபிளில் போட அகித்தோப்பேலின், இன்றைக்கும் சில பேர் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இந்த ஜெபத்தை போடும், அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கின கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. தப்பு, நீங்களும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு விரோதம் நிறைய பேர் ஆலோசனை நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம நல்லா வாழ வைக்கணுன்ற ஆலோசனை விட நம்ம அழிந்து போகணும்னு ஆலோசனை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா வாழணும்னு ஆலோசனை கொடுக்குறது கம்மி தான், ஆனால் உங்களை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறோம் நிறைய பேர், ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறது ஆள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கினவர். எல்லாம் புரிஞ்சுங்க. உங்களுக்கு விரோதமாக சில பேர் நல்ல திட்டங்களோடு கூட வந்து எப்படியா நல்லது பண்ணுறது மாதிரி நுழையலாம். கர்த்தர் பாப்பட்டே உன் சூழ்ச்சி எனக்கு தெரியாதா? நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம அவர் நம்பி அவர் சொன்ன பாதையிலே, அவர் சொன்ன வழிகளிலே கர்த்தரன் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கும் போது, அப்படிப்பட்ட வழியில் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நீ கனம் பண்ணுறியில்ல, நான் சொன்னதை கேட்டு ஜெபம் பண்ணுறேன், நான் சொன்னதை கேட்டு பைபிள் படி, நான் சொன்னதை கேட்டு ஊழியம், நான் சொன்னதை கேட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணுறியில்ல, நான் சொன்னதை கேட்டு நீ பண்ணும்போது என்னை கனம் பண்ணணும், நான் கனம் பண்ணுவேன்ல. எந்த விதத்தில் கனம் பண்ணுவேன்? மற்ற பொருட்கள் கொடுத்தது மட்டும் கிடையாது மகனே, உனக்கு விரோதமாக சில பேர் எழும்புறாங்க பார்த்தியா, அவனையும் நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி. ஒரு விஷயம் கவனமாக கேளுங்க, அப்போனா உங்களுக்கு விரோதிகளாம் சாவ போகிறாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. கர்த்தருக்கு அந்த வேலையை உங்கள் விரோதிகளாக சாகடித்து பார்க்குறது அவருடைய வேலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் எதிரிகளெல்லாம் சாகடித்து வேடிக்கை பார்க்குற தேவ திட்டம் கிடையாது. தேவ திட்டமோ தான், எங்கள் திட்டமோ அதுதான். எங்களுடைய ஆசையும் நம்முடைய எதிரிகள் சாகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆசையும். பார்க்க சொல்லுங்கள், எங்கள் எதிரிகள் நல்லா இருக்கணும். இது ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கோ இல்லை அடுத்த வாரமோ சொல்கிறேன். ஏன் நல்லா இருக்குன்னு ஒரு காரியம் சொல்கிறேன், அது பின்னாடி சொல்கிறேன். அவங்க ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறம் சொல்கிறேன். இப்பயே சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும். அவங்க ஏன் நல்லா இருக்கணும்? ஆமாம், நல்லா இருக்கணும். சொல்லுங்கள், எங்கள் எதிரிகள் நல்லா இருக்கணும். ஏன்றதை கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லுவார், கேளுங்க. இல்லைன்னா ரிவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணியோ அல்லது பேக் பண்ணியோ நீங்கள் அதை கேட்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ சீன் என்ன? 7ஆம் அதிகாரம் இருப்பீங்க, 8ஆம் வசனம் படிக்கிறேன். இப்போ இப்போ பாருங்கள், ஆமானுடைய செய்திலையும் ஆமான் கெட்டது பண்ணி அழியல, இவன் தீங்கு பண்ணி அழியல, ஒன்றுமே பண்ணல, தப்பு பண்ணி அழிஞ்சு போகல. படிக்கிறேன். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். ஏன் விழுந்து கிடந்தான்? ஓவராக குடிச்சிட்டான். ஓவராக அம்மா எஸ்தரம்மா நிறையா ஊற்றிட்டாங்க, நல்லா போதை ஏறிடுச்சு எல்லாம் ஆளுக்கு. விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா தன் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜஸ்திரியை பலவந்தம் செய்ய, எங்க பலவந்தமே பண்ணல, எஸ்தரை தொடக்கூட கிடையாது. எஸ்தர் ராஜாத்தி இப்படி பலாத்காரம் பண்ண வேண்டும் என்பது ஆமானுடைய பிளான் கிடையாது. ஆமானுடைய பிளான் என்ன? யூதர்கள் அழிக்கணும். அவன் பிளான் யூதர்கள் அழிக்கணும் பிளான். ராஜாவுடைய மனைவியை தொடுறது அவனுக்கு பிளான் கிடையவே கிடையாது. ஆனால் நடந்தது என்ன? அரண்மனையில் இருக்கும் ராஜா நான் அரண்மனையில் இருக்கும்போது என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறான் என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். நீ நினைக்கிறீங்களா? ஆமான் தவறு செய்தானா? தவறு எதுவும் செய்யல. குடிச்சிட்டு அந்த இடத்துல படுத்து கிடந்தான், அவ்வளோதான். கை போடுறதான் அந்த விருப்பமே இல்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? பின்னாடி அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் பிற்பாடு பார்த்தீங்கன்னா பிளான் சொல்கிறாங்க. ஆமாண்ணே என்னென்னலாம் இப்போ இந்த மாதிரிலாம் முருதகாய்க்காக பெரிய ஒரு தூக்கு மேடையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, எந்த தூக்கு மேடையை பண்ணால் அந்த தூக்கு மேடையில் முருதகாய்க்காக என்ன தூக்கு மேடையை ரெடி பண்ணானோ அதே தூக்கு மேடையில் இவனை தூக்கி போடுங்க அப்படின்னாங்க. கவனமாக கேளுங்க.
ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தெரியல, முற்பகல் செய்யின், அப்படி கரெக்டாக நான் சொல்ல கரெக்டா? பிற்பகலா முற்பகலா? முற்பகல் செய்யும், கரெக்டு தான் நான் சொல்ல. முற்பகல் செய்யும், செய்யினா பெய்யுமா? செய்யின், செய்யும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஆமாம், நடந்துச்சு. யாருடைய விஷயத்தில்? நம்ம ஆமானுடைய விஷயத்தில். முன்னாடி பிளான் பண்ணா யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. நல்லா கவனமாக கேளுங்க, ஒரு மனதில் நல்லா ஒரு காரியத்தை கொண்டு போய் வைத்து கொள்ளுங்கள். ஆமான் செய்த தவறுக்காக சாகவில்லை, செய்யாத தவறுக்காக செய்தான், செத்து போனான். சிலது நம்முடைய எதிரிகள், அவங்க முன்கூட்டியே பல பிளான், பல திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று கவனமாக கேடுங்க, பின்னாடி அவங்களே மறந்துருக்கலாம், நீங்களும் மறந்துருக்கலாம், அவங்களும் மறந்துருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவர் மறக்காதவர், கணக்கை சரியாக தீர்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எதிரிகளை குறித்து, உங்கள் விரோதிகளை குறித்து, உங்கள் சத்துருக்களை குறித்து புலம்பாதீர்கள். அவங்களை குறித்து ரொம்ப வேதனைப்படாதீங்க. தேவன் என்ன சொல்லிட்டாரு? உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் அவ்வளோதான். நம்ம அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நம்ம வேலை. என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ நம்ம செய்கிறது. எல்லாரோடும் சமாதானமாக இருக்க சொல்லியிருக்காரு. எஸ், அந்த வேலை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. எல்லாரோடும் முடிந்த அளவுக்கு எல்லாரோடும் சமாதானம், ரைட்? எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும். கசப்பு தூக்கி போட சொல்கிறீங்களா? எஸ், தேவன் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துகிட்டே வாங்க. ஆனால் தேவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணினாங்கன்னா அவர் கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு தூக்குவார், கரெக்டாக செய்வார், கரெக்டாக பண்ணுவார். எதிரிகள் அழிய மாட்டாங்க. 2 காரியம் பண்ணுவார். உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்கள வராத அளவுக்கு செஞ்சிருவார். உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த உங்கள் சப்ஜெக்ட்லேயே அவங்க இல்லாத அளவுக்கு பண்ணிடுவார். உங்கள் சப்ஜெக்டில் பைபிளில் போடுற ஒரு வருஷம் தேடியும் காணாதிருப்பாய், பைபிளில் இருக்குதா? உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை நீங்கள் யோசிப்பீங்க, இவனை ஆளே காணாமே, நமக்கு கூட ஒருத்தன் நம்மளை அழிக்கணும் ஒருத்தர் பிளான் பண்ணானே, எங்கடா போயிட்டான் சார், ராஜா காணாம போயிட்டான், எங்கே இருக்கான்னு தெரிலங்க. பைபிளை போட்டு நீ தேன்னா கூட அவன் கிடைக்க மாட்டான்ற லெவலுக்கு தேவன் அவைகளெல்லாம் செய்வார் என்பதை மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வைராக்கியம் ஓயாது. நிச்சயமாக தேவன் அவைகளெல்லாம் செய்வார். இன்னொரு விஷயத்தையும் இப்போ ஆமானை பற்றி நம்ம படிக்க ஆரம்பித்தோம். இன்னொருத்தருடைய காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவன் இதே மாதிரி தேவன் செய்ய இன்னொருத்தர் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேரை சொல்ல போகிற பாருங்க. அவங்க எல்லாருடைய வாழ்விலும் தேவன் இப்படி தான் இறங்கி பல காரியங்களை தேவன் செய்ததை நம்ம வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். அதுதான் உங்களை யாராவது பரியாசம் பண்ணுகிறார்களா? உங்களை யாராவது கேலி பண்ணுறாங்களா? உங்களை யாராவது கேவலமாக பேசுகிறாங்களா? உங்களை யாராவது மட்டமாக பேசுகிறார்களா? ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ரியாக்ஷன் உடனே காமிச்சிடுறோம். பலன் இங்கேயே போயிடுது. நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. தேவன் பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணுவார். என்னதுங்க? எதிரியே பேசி அவங்க பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணுவாருங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா கம்மியாக இருக்கும், குறைஞ்சா, அதாவது நீங்கள் கம்மியாக தான் பண்ணுவீங்க, அவர் கரெக்டாக பண்ணுவார். எல்லாம் கரெக்டாக தேவன் பண்ணுவார். அதனால நம்ம என்ன பண்ணாலும் திரும்ப சொல்லணும், நம்ம என்ன பண்ணணும்னா தேவன் வேதத்தில் நம்மளை என்னென்னலாம் ஃபாலோ பண்ண, நம்முடைய வேலை என்ன? ஆண்டவர் சொல்லிட்டார், ரைட், நான் செய்ய போகிறேன், அவ்வளோ. உங்கள் வேலையில் மட்டும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். பகவத் சொல்ல, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். எங்க புரிஞ்சிச்சான்னு கேளுங்க பார்க்கலாம். என்ன உங்கள் வேலையை மட்டும் பாருங்க? ஜெபம் சொல்கிறாரா? ஜெபம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. பைபிளில் என்னென்னலாம் சொல்கிறாரோ உங்கள் வேலை, அவர் சொல்கிறத செய்கிறதா உங்கள் வேலை. ஓகேங்களா? நம்ம அதிக பிரசங்க, நம்ம நம்ம தேவனுடைய வேலை நம்ம பண்ணக்கூடாது. யாரோ கோவப்பட்ட உடனே கோவப்படுறது, அது ஏன்ட்ட விட்டுருப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் நான் வச்சு நான் பண்ணிடுறேன். உன் வேலை என்ன? நிந்திக்கிற, உன்னை கோவப்படுத்துகிறவங்க, உன்னை மட்டமாக நினைக்கிறவங்க, அவங்கள அவங்கள்ட்ட நீ திரும்ப அவங்கள எதிர்பதில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் அதை பார்த்து கொள்வார் என்பதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். சங்கீதங்கள்லாம் நீங்கள் படிக்கும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை சங்கீதக்காரர் பயன்படுத்துகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக, நம்முடைய நிந்திக்கிறவர்களுக்கு விரோதமாக, நம்ம துன்பப்படுத்துறதுக்கு விரோதமாக என்னென்னலாம் பண்ணப்படும். ஆகவே அடிக்கடி சங்கீதம் படிங்க. ஹலோ, படிக்கிறீங்களா? முதல்ல பைபிளை படிக்கிறீங்களா? முதல்ல பைபிளை படிங்க. அப்போ சங்கீதங்கள்லாம் விசேஷமாக படிங்க. அந்த காலகட்டத்தில் எங்களோ சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்தாங்க.
சங்கீதங்கள்லாம் படிங்க. ஒன்றா சின்ன வயசில் பார்த்து நீதிமொழியில் படிங்கன்னுவாங்க. நானும் என்னோடய வாலிப நாட்களில் பார்த்தோன்னா எத்தனை தடவை நீதிமொழியில் படித்து எத்தனை சங்கீதங்களை படிச்சிருக்கோம் தெரியுங்களா? அப்படியே டக்குன்னு மனதில் பதிஞ்சு கிடக்குது எல்லாமே. எந்த இடத்துல எது சொல்லப்பட்டதுன்னா டக்கு டக்குன்னு தெரியும் பாருங்கள். டக்குன்னு பார்க்கும்போது சில நேரத்தில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாவற்றையுமே தெரிய வரும். என்ன சொல்கிறோம் அப்படின்னும்போது, உங்களை யாராவது பரிகசிக்கிறார்களா, கேவலமாக பண்ணுறாங்களா, நல்லா கவனமாக கேளுங்க. தேவன் உங்களை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் உட்காந்துட்டு எனக்கு ஒரு அப்படி பண்ணாங்களோ வேறு, நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் ஒப்பாரி வைக்க வேண்டாம். பகவ சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா மக்களும் எழும்புகிறார்களா? பைபிள் போடுறது சந்தோஷப்படுங்கள். பைபிள் இருக்குதுங்க. சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்பட்டு இல்லை, சந்தோஷப்பட்டு மட்டும் இல்லைங்க, அடுத்து ஒரு வார்த்தை, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ரெக்கார்ட் போட்டு டான்ஸ் ஆடுங்கன்றார், பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுன்றார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அதில் ஒரு பகமை கசப்பு எல்லாம் பனி போலே உருகுதம்மா. அப்புறம் என்னையா? பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலம் ஆளுந்து. நீங்கள் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறத உங்கள் வேலை. அதை சொல்ல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்லாம் சொல்லுங்கள். களி இப்போ புரியுது. களி கூறுங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? இப்போ புரியுது. களி கூறுங்களாம் புரியுது கேளுங்க. களி கூறுங்களாம் என்னதுங்க? பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுனார். ஏங்க அதுக்குன்னு சினிமா பாட்டெலாம் போட்டு அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. நீங்கள் அந்தமாரி செஞ்சீங்கன்னா ஏஎஃப்டி நிர்வாகம் அதுக்கு பொறுப்பு இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், இதை போட்டு தேவனுடைய பாட்டெலாம் போட்டு ஆடுறது கிடையாது. இன்றைக்கி நீங்களும் பண்ணக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை என்கரேஜ் பண்ண கூடாது. கலிகூர் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பைபிளில் போடப்பட்டிருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். எந்த படிங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். 5ஆம் அதிகாரம். என் நிமித்தம் கரெக்ட் தான், படிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, கவனிச்சுக்கலாம் என்ன சொல்ல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் கேவலமான மொழிகளையும் மட்டமான மொழிகளையும் பரிகசிக்கிற மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். ஹலோ சொல்ல, நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்தது படிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். புரியுதா? சந்தோஷப்பட்டு என்னடா இந்த ஆண்டவர் இப்படிலாம் சொல்கிறார். ஏங்க இந்த நேரத்தில் எப்படிங்க நம்ம உடனே நம்ம பிளான் என்ன ஆகும்? நமக்கு யாராவது பண்ணிட்டு நம்ம எப்படி எதிர்த்தாக்கலாம், எப்படி நீ ஒரு நீ என்ன நீ கையவங்கிற நான் அருவாவை எடுப்பேன், அப்படி இல்லை. இந்த மாதிரி நடக்கும்போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். கவனமாக கேளுங்க. நம்ம வேலை, தேவன் வேதத்தில் நம்மளை என்னென்னலாம் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அது செய்வது மட்டும்தான் நம்ம வேலை. இவன் பிரச்சனைலாம், சத்ருவின் பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனைகள்லாம் அதில் நீங்கள் டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் அவருடைய லைன், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். சில இடத்துல அவங்கள ஒரு பாம்பேக்கோ அல்லது மெட்ராஸ்க்கோ அவங்க முதலாளி அனுப்புகிறாருன்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பஸ் டிக்கெட்டோ கொடுத்து அனுப்புகிறாருன்னு வச்சுக்கிங்க. அது சாதாரண ட்ரெயின் டிக்கெட்டில் சாதாரண பஸ் டிக்கெட் கிடையாது, கொஞ்சம் ஏசி கோச்சில் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கிங்களேன். எப்போதுமே ஒரு 4 பேர் எப்போதும் கூட இருப்பானுங்க. எப்போதுமே நம்மளை வம்புக்கு இழுக்கிறதுக்குன்னு 4 பேர் எங்கே எப்போதுமே பாருங்கள், நல்லதுக்கும் வருவாங்க, கெட்டது, அதாவது நல்லதுக்கு விட கெட்டதுக்கு 4 பேர் எப்போதுமே கூட இருப்பானுங்க பாருங்கள். எப்படியாவது கெட்டது பண்ணுவாங்க. எதிரிகள் வருவாங்க, சொல்லுவாங்க, டே இவனுக்கு இதுக்கிடாத, இவெல்லாம் பெரிய ஆள், இவனுக்கு அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் ஏசி கோச்சில் என்ன மனுஷையா, கொஞ்சம் ஆள் யாருன்னு தெரியுமா, ஆள் எவருன்னு தெரியுமா, இவனுக்கு போயா
ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் அனுப்பணும் அப்படின்னு பிளான் போட்டு எவனாவது ஒருத்தவங்க எதிரி பேசுனான்னா உடனே எஜமான், டேய் கொஞ்சம் பிளானை மாற்று, இப்போ பஸ்ஸு கோச்சிலையும் இல்லைடா, ட்ரெயின் கோச்சிலையும் கிடையாது, அப்படியே தூக்கி ஃப்ளைட் கோச்சில் போட்டுரு, ஃப்ளைட்டில் எது ஃபஸ்ட்டாக வருதோ அதில் தூக்கி போடணுவார். ஹலோ, எதிரி எப்பப்பெல்லாம் இப்படி பிளான் பண்ணுறானோ, உங்களை எப்பப்பெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறானோ, எப்பப்பெல்லாம் உங்களை தூசிக்கிறானோ, எப்பப்பெல்லாம் இப்படி பிளான் பண்ண கர்த்தரை பார்த்து உனக்கு உடனே ப்ரொமோஷனை கொடுத்துரு. கவனமாக கேளுங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ தெரியுமா வரையும்? உங்கள் ப்ரொமோஷன் எப்போ தெரியுமா வரும்? உங்கள் எதிரிகள் கூட கூட உங்களுக்கு ப்ரொமோஷனும் கூட்டிகிட்டே இருக்கும். ஹலோ, இன்னையாது எதிரிகள் கூட கூட பிரச்சனை தானே அதிகமாகும், கஷ்டம் தானே அதிகமாகும். இல்லைங்க, தேவனுடைய ரெக்கார்டில், தேவனுடைய ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ, பிரச்சனை பண்ணுறோம் எழுதிட்டா கர்த்தர் பார்ப்பாரு. நான் கனம் பண்ண வேண்டிய ஏப்பா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணணும். அவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸு ட்ரெயினில் மட்டும் இல்லை, ஃப்ளைட்லேயே ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனால் முடியும். தேவன் செய்வார். சொல்லிட்டுங்களா? அதில் வேணுக்குன்னே பண்ணுவார் நம்ம ஆள். ஹலோ, நம்ம ஆண்டவர் இதில் கரெக்டாக கெட்டிக்காரர் நீ இப்படி பிளான் பண்ணுறியா, அவர் வேறு மாதிரி பிளான் பண்ணுவார். ஆகவே தேவனை உயர்வாக எண்ணுங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் பாருங்கள், பைபிளில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம யோசேப்புகிட்ட போயிட்டு வருவோம். கொஞ்சம் இவருடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர் இறங்கி பண்ணார் பார்ப்போம். நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஒரு சில விஷயத்தை மட்டும் காமிக்கிறேன். 37ஆம் அதிகாரம் போய்க்குங்க. ஆதியாகமம் 37 19-20 வசனம் படிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இதா பாரியா, சொப்பனக்காரன் வரான். நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும்? என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும்? இன்னும் சொப்பனத்தை கொடுத்தவர் யாரு? கர்த்தருங்க. இவனுக்கு பிளான் இங்கே சாதாரண சொப்பனம் கிடையாது. இந்த சொப்பனம் பெரிய தரிசன சொப்பனங்கள். இது பெரிய சும்மா சாதாரண எல்லாருக்கும் வர சொப்பனங்கள் மாதிரி கிடையாது. இல்லை, இந்த சொப்பனம் தான் எகிப்தையே நிர்ணயிக்கக்கூடியது. எகிப்துடைய பொருளாதாரம், எக்கனாமிக்கு நிர்ணயிக்கக்கூடியது இந்த சொப்பனம் தான். சாதாரணமான விஷயம் கிடையாது, சாதாரணமான பிளான் கிடையாது. தேவனுடைய பெரிய பிளான், தேவனுடைய பெரிய திட்டம், தேவனுடைய பெரிய ஒரு தரிசனத்தை காமிக்கிறார் சொப்பனத்தில். முதலாவது நம்ம யோசேப்பு அதை ஷேர் பண்ணுறாரு, அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ணுறாரு. அப்பா அம்மா கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாங்களுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் உருன்னு ஏறிடுச்சு. என்னது, நாங்கள் உன்னைய பணிவோமாடா, இருந்தாலும் மனசில் வச்சுக்கிட்டா. சரி போ என்னமோ சில இடத்துல பெற்றோர்கள் பிள்ளை ஏதோ கொஞ்சம் டென்ஸில் ஏதோ கனவு கண்டாச்சவோ வளர்றா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, சொப்பனத்தை கொடுத்தவர், தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர், உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர். இப்போ இவங்க என்ன பேசுனாங்க, 10 அண்ணன்கள் என்ன பேசுனாங்கன்னா, டேய் அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும்? இவங்க படி சுற்றுறான். டேய் பார்க்கலாம்டா. சில பேருக்கு இந்த மாதிரிலாம் சுற்றிருக்கீங்களா? இல்லைங்களா? ஏதோ சண்டைக்கு போகும்போது உடனே என்ன பண்ணும், சுருட்டுறீங்களா? இல்லைங்க, நீங்கள் இந்த பக்கம் சொல்கிறேன், சுருட்டுறீங்களா இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 10 பேருமே அவனுக்கு கையை சுருட்டுறானுங்க, கையை மடிக்கிறானுங்க. என்ன கையை மடிக்கிறான்? டே இவர் சொப்பனக்காரன் வரான், இவர் சொப்பனங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சொல்லப்போனா ரொம்ப திமிரா பேசுறாங்க. யாருடைய சொப்பனம்? தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த வார்த்தைகள். அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்க்கலாம், சொப்பனக்காரன் சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. எப்பெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாக யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, தேவன் அங்கே இறங்கி வருவாருங்க. நியாயம் தீர்க்கிறதுல கரெக்டான ஒரு ஆள் அவர் ஆக நான் சொல்கிறேன், நீதிமானுக்கு விரோதமாக எதுவும் பேசாதீங்க. புரியுதுங்களா?
ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவித்தாங்க. சில நேரத்தில் பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படும், சில நேரத்தில் பைபிளில் போட்டிருக்கு. நம்ம பேசின சில வார்த்தைகளுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் சில காரியங்களெல்லாம் வந்து. ஆகவே தான் பாரு, துன்மார்க்குனுக்கு விரோதமாக நீதிமானுக்கு விரோதமாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அது மனதில் வச்சுக்கணும். பைபிள் அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். உங்களை பயமுறுத்த விரும்பல. ஏற்கனவே செய்தியை கொஞ்சம் மாற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். சிலது இப்படி தான் பேசி உங்களை பயமுறுத்தணும் விரும்பல வந்து. இதெல்லாம் பிரமாணங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பிரமாண நிச்சயம் நிறைவேற ஆரம்பிக்கும். திரும்ப சொல்கிறேன், தேவன் நாம் என்ன செய்ய சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரோ அது செய்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. இந்த இடையில இந்த பின்னாடி இருந்து பண்ணுறது எல்லாமே தேவனுடைய வேலை. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு விரோதமாக, வாக்கு தத்துவங்களுக்கு விரோதமாக பல பேர் எழும்பலாம், பல பேர் பல காரியத்தை செய்யலாம். பைபிள் ஒன்று இருக்குது, ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வருவோம். தேவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஒட்டு கேட்குறது. சொல்லுங்கள், தேவனுடைய வேலை அதை சொல்லுங்கள், ஒட்டு கேட்குறது. அப்போ சொல்லுவாங்க, எங்கள் தேவனுடைய வேலை ஒட்டு, அப்போ நம்மளும் ஒட்டு கேட்கலாமா? அந்த வேலை அவர் என்ன உங்களை ஒட்டு கேட்க சொல்லலை. நம்ம வந்து தேவனுடைய கருத்தை நம்ம இன்சார்ஜ் எடுத்துடக்கூடாது. இது வந்து அவருடைய வேலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஒட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒட்டு கேட்குறது அவருடைய வேலை. நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சில கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். தேவனுடைய வேலைகளை நம்ம செய்யணும். மன்னிக்கவும், தேவன் நம்மளை கொடுத்து என்ன சொல்லியிருக்கிறோம் அதை மட்டும்தான் செய்யணும். தேவனுடைய வேலையை செய்யும்படி தேவன் சொல்லலை, அவர் பார்த்துக்குவார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க, கவனிங்க, படிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கவனிச்சு கேட்பார்னா எப்படிங்க? கவனிச்சு கேட்பாருன்னா எப்படிங்க? அதாவது கவனிச்சு கேட்பார்னா அது எப்படி? எனக்கு புரியல, சொல்லுங்க பார்க்கலாம். கவனிச்சு கேட்பாரா எப்படிங்க? அப்ப என்ன உத்துக்கு என்ன கவனிச்சு கேட்பாருன்னா அர்த்தம்? இதுவும் புரியலையா? ஒட்டு கேட்கிறதாங்க. நீங்க ஒட்டு கேட்கும் போது எப்படி கேட்பீங்க நீங்க எல்லாருமே? நீங்க ஒட்டு கேட்கும் போது பக்கம் சில பேர் செவரா இருந்தா கவனித்து கேட்பீங்க. ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க பேசுறது எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்து கேட்டுட்டு இருக்கிறார். பைபிள் கவனித்து கேட்பார். அது மட்டும் அந்த வசனம் படி ஃபுல்ஃபில் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நோட்ல எழுதி வச்சுட்டு வராராம். புரியுதுங்களா? யார் யார் என்னென்ன பேசினான்றதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு வராரு வந்து. சரி, ஓகே, விஷயத்துக்கு வாங்க. தேவன் நீங்கள் பேசுகிறது செகண்டரி வச்சுங்க. முதல்ல உங்கள் விரோதிகள், உங்கள் எதிரிகள்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், அதுகள் எல்லாவற்றையுமே தேவன் கவனித்து கேட்கிறார். உங்கள் சத்துருக்கள் பேசுவதை கவனித்து கேட்கிறார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விரோதி பேசுகிற நம்ம கூட அவர் சொல்லிட்டாருங்க, கர்த்தர் வந்து இது பழி வாங்குதல் எனக்குன்னு சொல்லிட்டார். உடனே உன் வேலை என்ன? பழி வாங்காத உன் வேலை. நம்ம எல்லாம் நம்ம தேவன் பண்ணுற நெகட்டிவ் ரோல் எல்லாவற்றையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? புரியலீங்களா? தேவனுடைய நெகட்டிவ் ரோல் நமக்கு பண்ண வேண்டியது கிடையாது. தேவன் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரோலை தான் வச்சிருக்கிறார். அதை பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்முடைய வேலை. தேவன் சொன்னதை செய்ய நம்முடைய வேலை. மற்றபடி மறைமுகமாக செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வேலை. அதை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பழி வாங்க எனக்கு கொஞ்சம் அதை வேலை நீ தொடாத, அது எதுக்கு நீ என் வேலையில் நீ எது கை வைக்கிற? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் சொல்கிறாங்களா இல்லைங்களா? இந்த வேலை இனியே தொட்டு என் வேலையை எதுக்கு பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன்? உன் வேலை நீ பாருன்றாங்களே, அதே போல் கர்த்தர் உன் வேலை நீ பாருப்பா, உனக்காக தேவன் என்ன சொல்லி அதை செய்ய பிரயாசம் எடு, மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். பாருங்கள், யோசேப்பு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு புஸ்தகம்னா ஆதியாகமம் புஸ்தகம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அழகான விதத்தில் நிறைவேறுவதை பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் வைராக்கியம் கொண்டு செய்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். அவர் சொன்னார், ஒருத்தன் சொன்னான்லப்பா, 10 பேர் பேசினானுங்கள்ல, அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். எங்கெல்லாம் திமிரா உங்களுக்கு விரோதமாக எவனாவது ஒருத்தன் பேசினான்னா நீங்கள் அமைதியாக போயிடுவீங்க. ஆனால் அவரு சொல்கிறாங்க, ரத்தம் கொதிக்குதுப்பா. எங்கள் தேவனுக்கு அப்படி தான் நடக்கும், அப்படி தான் இருக்கும். உங்கள் எதிரிகள் செய்கின்ற விஷயத்தில் தேவன் இறங்கி காரியங்களை செய்கின்றவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
அவனுடைய சப்ஜெக்டை கர்த்தர் அழகாக முடிக்கிறார். யோசேப்புடைய சப்ஜெக்ட் அழகாக முடிக்கப்படுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் இறங்கி செய்கின்ற காரியத்தை பார்க்குறோம். எல்லா காரியத்தையுமே அன்றைக்கு நேரத்தில் நான் போன வாரம் சொன்னேன், அந்த சில நேரத்தில் படங்கள் முடியும் போது கூட சில சீன்லாம் முடிஞ்சிச்சுன்னா சுபம்னு முடிச்சிருவாங்க. ஆனால் யோசேப்பின் சீனில் சுபம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே முடிக்கல. கர்த்தர் என்னப்பா இந்த பார்ட் இல்லைடா, இன்னொரு பார்ட் செகண்ட் பார்ட் வச்சுருக்கிறேன். பைபிளில் போடப்பட்டிருக்கு இல்லையா, அவங்க பிள்ளைங்களாம் சில இதில் விரோதிங்க வருவாங்க, பிள்ளைங்க பிறக்கும், பிள்ளைங்க பிறந்தோடனையும் நம்மால் பேர் வைப்பார். முதல் பையன் பேர் என்னதுங்க? யோசேப்புடைய முதல் பையன் பேர் மனாசே. மனாசே பிறக்கும்போது என்ன சொன்னாருங்க? கர்த்தர் என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு 41 அதிகாரம் 51 வசனம், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் மறக்க, என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். சுபம் நிக்கில பாட முடியும். கிளைமேக்ஸ் அப்படிதான். அதாவது சில முடிக்கும் போது இப்போ பரவாயில்லப்பா குழந்தை பிறந்துச்சு, எப்போதுமே குழந்தை வீட்டில் எது நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா சீன் எப்படி முடியும்னா சுபம்னு முடியும். ஆனால் கர்த்தர் 2வது பார்ட் எடுக்கிறார். நீ சீன் முடியலப்பா, சீன் இன்னும் முடியல. என்ன சீன் முடியலன்னா, அவன் 10 பேர் கேட்டான்ல, என்ன 10 பேர் என்ன கேட்டான்? அவன் சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். சீன் என்னன்னா விஷயம் இங்கே இருக்குது. அவன் என்ன சொன்னான்? சீன் சொப்பனம் எப்படி முடியும்? இன்னும் சொப்பனம் முடியும், குழந்தை பிறக்கிறதோட சொப்பனம் முடியல, கதை க்ளோஸ் இல்லை, கதை முடியல, படம் என்ன முடியல சொல்லுங்க, படம் என்ன முடியல. ஒன்று செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கும். செகண்ட் பார்ட் ஆரம்பிக்குது என்னன்னா, இவங்க அண்ணன்களெல்லாம் கூட வர வச்சு அவங்கெல்லாம் காலில் பணிகிற அளவுக்கு தேவன் செய்தார். ஆமென். தேவன் முடிக்கல. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ, என்னென்னலாம் வார்த்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரோ நிச்சயம் நிறைவேறும். சில விஷயத்தை சில காரியம் சில விஷயம் உங்களுக்கு நிறைவேறணுமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. சில காரியங்கள் சில நேரத்தில் சில வாக்குத்தத்தங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இல்லைங்க, முடியலைங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? வாக்குத்தத்தங்களுக்கு முடிவே இல்லை. ஏன்னா தேவன் அப்படியே டிசைன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையுமே அப்படியே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் இல்லையா? எங்க நீ நாளைக்கு எழும்பினாலும் அந்த வாக்குத்தத்தம் ஆகும். முடிஞ்சிருச்சுங்களா? நாளைக்கு எழும்பினாலும் அப்பயே சொல்வார் இன்று முதல். நாளைக்கு எழும்பினாலும் சொல்ல இன்று முதல் இதிலும் பெரிதானதை காண்பாயினுவார். பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம், சுபம்னு முடிக்கலான்னு பார்த்தா யாருப்பா சொன்ன முடியலையே, இதிலும் பெரிதானத நீ பார்ப்ப. வர வர விருத்தி முடிஞ்சிருச்சா? எங்க ஓகேங்க எல்லாத்துக்கும் வர வர விருத்தினா வேற கணக்கையாது. அவனுடைய வாழ்க்கையில் கண்டினியூ பிளஸிங் இருக்க வேண்டும் என்பது திட்டம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் முடிந்து போவதில்லை, நிச்சயம் அவைகள் எல்லாமே நிறைவேறும். 10 அண்ணனுங்க காலில் விழுவுறானுங்க. வேதத்தில் 3 முறை யோசேப்பிட்ட பணிந்து குனிந்தார்கள் என்று 3 முறை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, லாஸ்ட்டில் படம் எப்படி முடியுதுன்னா, நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்கயா, கர்த்தர் அதெல்லாம் நன்மையாக மாற பண்ணினார். ஆமென். 44:16 படிங்க. 44:16. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்வோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். உமது அடியாருடைய அக்கிரமத்தை நாங்க பண்ணின அக்கிரமம், நாங்க பண்ண அயோக்கியம், நாங்க பண்ணின தப்பு, நாங்க பண்ணின என் தம்பிக்கு விரோதமா பண்ண எல்லா சேட்டை, என் தம்பிக்கு என்னென்ன துரோகம் பண்ணணும் எல்லாவற்றையுமே யூதா சொல்றாரு தேவன் விளங்க பண்ணினார். கவனமாக கேளுங்க. தேவன் விளங்க பண்றார். உங்களுக்கு விரோதமாக யார் இது பண்ணாலும் தேவன் அதை விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தெளிவாக வைக்கிறான், புட்டு புட்டு வைக்கிறான். ஏங்க நான் சாரிங்க, சில பேர்லாம் உங்கள்கிட்ட உங்களுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டேங்க,
சில பேர்லாம் உங்கள்கிட்ட சாரி கேட்டு எஸ்கியூஸ் கேட்டு உங்கள்கிட்ட வந்து பணியக்கூடிய அளவுக்கு தேவன் சில காரியத்தை பண்ணுவார் உங்கள் வாழ்வில். உங்களுக்கு விரோதமாக யார் இல்லை என்னென்ன பண்ணாங்களோ தேவன் இறங்கி வர பண்ணுவார். நீங்கள் அந்த சாரின்னு கேட்குற அளவுக்கு விட மாட்டாருங்க அவர். என்னை மன்னிச்சிக்கங்க, உங்களுக்கு விரோதமாக இப்படி பண்ணிட்டேன், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பண்ணிட்டேன், உங்கள் பிள்ளைக்கு விரோதமாக பண்ணிட்டேன், உங்கள் வேலைக்கு விரோதமாக பண்ணிட்டேன், உங்களுடைய திருமணத்துக்கு விரோதமாக பண்ணிட்டேன். பல பேர் பண்ணியிருக்கலாங்க. கடைசியில் யூதா வந்து எங்களுடைய அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். ஆமென். எட்டாத உயரத்துக்கு தேவன் யோசேப்பை கொண்டு போய் வச்சார். உங்களே அப்படி அவருடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அமைதியாக இருக்கலாங்க, ஆனால் தேவன் அமைதியாக இல்லை. அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வரையில் அவர் விட மாட்டார். அது வசனம் சங்கீதக்காரன் ஒரு சொல்கிறாரு, சங்கீதம் 27:6, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருவுக்கு மேலாக உயர்த்த போகிறது என்று சொல்லி. ஆமென். எல்லா சத்துருவுக்கு மேலாக உங்கள் தலையை தேவன் உயர்த்துவார். எதிரிகளுக்கு மேலாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென். புரியுதுங்களா? உங்கள் எதிரிகளை ஒரு காரியம் சொன்னீங்களா, அவன் நல்லா இருக்குன்னு சொல்ல. ஏன் நல்லா இருக்குன்னு தெரியுங்களா? அவன் நல்லா இருந்தால் தான் உங்கள் வளர்ச்சியை அவன் பார்க்க முடியும். வளர்ச்சியை பார்க்கும்போது வெந்து சாகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு கிடைக்கிற பெரிய பனிஷ்மெண்ட்டு. ஹலோ, எதிரிங்க உடனே போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், பார்க்க முடியாது இல்லை. ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் புரியுதான்னு கேளுங்க. ஒன்றும் உங்கள் எதிரியை வந்து அவங்க விதைச்ச விதையை அவங்க அறுவடை பண்ணுவாங்க. சில நேரத்தில் உங்கள் சப்ஜெக்டே இல்லாமல் கூட இல்லாமல் போனால் ஒன்று டெத்து. அந்த விஷயத்தை தேவன் உடனே பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது, அந்த எதிரியை பார்த்தீங்கன்னா தேடியும் காணாதிருப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் பண்ணுவார். ஆனால் மூன்றாவது ஒரு காரியம் பண்ணுவார், அவனை உயிரோட வைப்பார். ஏன் உயிரோட வைப்பார்? நீ எல்லாம் பேசுனுங்க பாரு, 10 அண்ணங்களை உயிரோட வச்சார். ஏன் உயிரோட வச்சார்? பார்க்கணும்ல. யார் பார்க்கணும்? யோசேப்புக்கு தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறுதலை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காகவே தேவன் அவர்களை உயிரோட வச்சாருங்க. தேவன் சில பேர், உங்கள் எதிரிகள் சில பேர் உயிரோட வைக்கிறாருன்னா செத்தா பரவாயில்ல நினைக்காதீங்க, அவங்களாம் உயிரோடு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுதலை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக. இவ புரியுதா? ஏன் மற்ற எதிரிகளை உயிரோட வைக்கிறாருன்னு நம்ம விரும்புறது கிடையாது. எதிரிகள் சாவதைன்னு விரும்புறது கிடையாது. எதிரிகள் அது நம்முடைய வேலையே கிடையாது. எதிரிகளுக்கு நம்ம எந்த ஒரு ரிப்ளை பண்ண நம்முடைய வேலை கிடையாது. தேவன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நம்ம செய்கிறது நம்ம வேலை. நல்லா கவனம். திரும்ப சொல்கிறேன், எதிரிகளிடம் பழி வாங்குவதோ, எதிரிடம் தப்பாக நடந்து கொள்வதோ, எதிரிகள் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதோ நம்முடைய வேலை கிடையவே கிடையாது. புரியுது? நம்ம வேலை கிடையவே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒன்றுன்னா அவர் இறங்கி வந்து என்னுடைய வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு நீ எப்படி ஸ்டாப் பண்ணலாம், நீ எப்படி நிறுத்தலாம்? தெரியுதுங்களா? தேவன் உங்களை குறித்து ஒரு வாக்கு தத்துவம், ஒரு வார்த்தைகள் உரைத்து விட்டால் உங்களை குறித்து இப்படி செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா அதற்கிடையில யார் எந்த அப்பை எந்த கொம்பை வந்தாலும் நிறுத்த முடியவே முடியாது. இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன்னு? தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அந்த வாக்கு தத்தத்தை யாராலும் எந்த எதிரிகளாலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போதெல்லாம் அப்படி தான் கொடுக்கிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இன்னொரு இடத்துல கூட பாருங்க, மோசேயின் காலகட்டத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. அங்கே ஒருத்தன் என்ன பண்ணான்னா கடவுளுக்கே சவால் விட்டான். ஒருத்தன் 5ஆம் அதிகாரம், யாத்திராகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. யாத்திராகம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். மோசேட்ட பார்வோன் என்ன சொல்கிறான்? அதுக்கு பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிறதுக்கு அவர் யார்? எனக்கு கர்த்தரெல்லாம் தெரியாது, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். என்ன திமிரா பேசுகிறான்? என்னைக்கெல்லாம் திமிரா தேவனுக்கு விரோதமாக பேசுறா கர்த்தர் மண்டல் என்ன பேசுகிறேன்? ஹலோ, பார்வோன் கேட்குறான், அவர் யாருரா? அவர் யாரு? தெனாவுட்டா திமிரா பேசுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? கவனமாக இப்படிலாம் பேசும்போது நல்லா வேதத்தில் இப்படிலாம் பைபிளில் வார்த்தை வந்துச்சுன்னா நல்லா கவனமாக. அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து வேலை பண்ணுறார். இந்த மோசே
அவன் என்ன கேள்வி ஆண்டு நான் என்ன இமேஜினேஷன் பண்ணேன்னா, நீ என்ன கேள்வியை கேட்டான்டா என்னையே பார்த்து அவன் யார், அவர் யார், தேவன் யாருன்னு கேள்வி கேட்டால பாரு. தேவன் யாருன்றதை அவன் முன்னாடி காமிக்கணும் சொல்லி 10 வாதிகள் அனுப்ப. ஏன் இந்த 10 வாதி அனுப்புனாரு தெரியுங்களா? 10 அற்புதங்கள் ஏன் செஞ்சாரு தெரியுங்களா? அத்தனையும் வைக்க நான் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டுதான் அவன், நான் யார், அவர் யார். அந்த 10 விதமான வாதைகளும் அவன் கும்பிட்டுக்கிட்டு நான் பாருங்க, தெய்வம்னு நினச்சி கும்பிட்டுக்கிட்டு நான் பாருங்க, அத்தனை தெய்வத்துக்கு எதிராக தவளையை கும்பிட்டான், பேனை கும்பிட்டான், இருளை கும்பிட்டான், எல்லாத்தையும் கும்பிட்டான். அதுதான் கடவுள். நைல் நதியை கும்பிட்டான். எதெல்லாம் அவன் கும்பிட்டானோ அத்தனைக்கும் வச்சு பண்ணார் கர்த்தர். என்ன கேள்வி கேட்குறான், அவர் யார் அப்படி கேட்குறான். அவர் யாருன்னு கேள்வி கேட்டால மோசே, நான் யாருன்றதை அவனுக்கு நான் காமிக்க போகிறேன்றது தான் எல்லா அற்புதத்தையும் அங்கே பண்ண ஆரம்பித்தார் வந்து. ஆமென். புரியுதுங்களா? தேவன் சும்மா 10 வாதை இழக்கல. தேவன் எங்கெங்கெல்லாம் சில விஷயத்தில் இறங்கி பண்ணுறாரோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அங்கே எவனோ ஒருத்தன் வாயை விட்டுட்டான்னு அர்த்தம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதாவது இறங்கி பண்ணுறாரு நல்லா புரிஞ்சு, ஏதோ யாரோ வாயை விட்டான்ப்பா, அதனால அவர் இறங்கி எவ்வளோ காரியத்தை பண்ணுறாருன்னு. பைபிள் இப்படி தான் பண்ணியிருக்கிறார். யோசிப்பாரு, இவங்க பேசின பேச்சுக்கு 10 பேர் பேசின பேச்சுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி கர்த்தர் பண்ணுறாரு பாருங்க. கடைசி சீனை நீ பேசல, நீ வந்து வா, நீ 10 பேர் காலில் விழுந்து அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய அளவுக்கு சீனை கொண்டு போனார் கர்த்தர் வந்து. அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. பார்வோனுடைய கேள்விக்கான பதில் அந்த 10 வாதைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். புரியுதுங்களா? ஆகவே எப்போதுமே நம்ம ஏதாவது பேசுனா, யாராவது பேசுனா நல்லா கவனிக்கணும். கப்ரியல் கொஞ்சம் வாப்பா, முதல்ல அவன் என்ன பேசுன ரெக்கார்ட் போட்டு காமி. ஏன்னா நான் பண்ண போகிற கர்த்தரின் செயலையும் காண்பீர்கள். ஆமென். ஹலோ, புரியுதுங்களா? கர்த்தருடைய செயலை காண்பீர்கள். எப்படிப்பட்ட செயல்? இதுவரை பார்த்துருக்க மாட்டான் அவன், இதுவரை பார்த்துருக்க மாட்டான், இதுவரை காணாது, இதுவரை பார்க்காதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பான். ஆகவே நல்லா கவனிக்கணும். யாராவது உங்களுக்கு விரோதமாக பண்ணால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. உங்கள் வேலை, திரும்ப சொல்கிறேன், உங்கள் வேலை தேவன் வேதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோ அதை செய்ய வேண்டியது நம்ம வேலை. 2வது, நீங்கள் பார்க்காத தேவனுக்கு இன்னொரு சைடு இருக்குது, மற்றெல்லாம் தேவன் செய்வார். வேதத்தில் இருந்தாலும் காமிச்சிட்டு எல்லா பகுதியிலும் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தேவன் மறைமுகமாக செய்த விஷயங்கள். ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் வைராக்கியம் உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் இவைகளெல்லாம் தேவன் நடப்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சு என்னென்ன சொல்கிறேன்னே? முதல்ல யாரை பற்றி? எஸ்தரை பற்றி படித்தோம். ஆமானுடைய விஷயத்தில் தேவன் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யூத ஜனங்களுக்காக இறங்கி செஞ்சார். அடுத்தது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் படிக்க ஆரம்பித்தோம். யோசேப்பை பற்றி மற்றவர்கள் இலக்காரமாக பேசுனாங்க வந்து. பார்க்கலாம், இவன் உயிரோடு இருந்தால சொப்பனை சாகடிச்சா எப்படிலாம் பிளான் பண்ணி. ஆனால் தேவன் பாருங்க, அத்தனை பிளான்லையும் அவருடைய குறுக்கீடுகள் இருந்துச்சு. அவனை சாகடிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணாங்க. கர்த்தர் அங்கே ஒருத்தனை இடையில போட்டு சாகடிக்கிறதோட இவனை வித்துட்டா. இந்த பிளானெல்லாம் யார் உருவாக்குறது? கர்த்தர் உருவாக்கி. எதுக்காக உருவாக்குறது? நான் கொடுத்த வார்த்தை என்ன? கொடுத்த தரிசனம் நிறைவேறணும். இதுக்கு இடையில அதுக்காக தேவன் எவ்வளவு இறங்கணுமோ அவ்வளவு இறங்கி அவர் செய்வார் வந்து. பார்வோன் கேள்வி கேட்டான், அவர் யாரா? அவர் யாரு? அவர் சொல்றதை கேட்கறதுக்கு அவர் யாரு? நீ யாருன்னு கேட்டியல்ல, நான் யாருன்றதை நான் காமிக்கிறேன் பாரு. செஞ்சாரு கர்த்தர். ஆக நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப உங்களுக்கு சொல்றேன், எதிரிகளோடு டைரக்டாக போராடுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. எதிரிகளோடு யுத்தம் பண்ண நாம் அழைக்கப்படவில்லை. எதிரிகளோடு சண்டை போட நாம் அழைக்கப்படவில்லை. பழிக்கு பழி வாங்க அழைக்கப்படவில்லை. அதுக்கு எதிராக மாற்று கருத்தா மற்ற காரியத்தெல்லாம் தேவன் செய்ய சொல்றார். புரியுதுங்களா? நம்ம வேலை வந்து நானும் தேவன் பண்ணுறமேன்னு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூக்கடிப்பட ஆரம்பிக்கும். குப்புறவுலேருந்து மூக்கடிப்படுற நம்ம தான் ஒரு ஆரம்பிக்கும். தேவன் அவருடைய வேலையை செய்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. உங்கள் வேலை என்னவோ அதை செய்யுங்க. தேவன் பைபிள் என்னெல்லாம் நம்மளுக்கு கூட சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய முயற்சி செய்யுங்கள், பிரயாசமிடுங்கள், அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த வார்த்தை கீழ்ப்படி உதவி செய்யும், தேவன் இந்த காரியத்துக்கு பண்ணுங்க. ஆனால் மற்ற விஷயத்துலலாம் தேவன் அவர் என்ன பண்ணுவார்னா,
உங்களுக்காக தேவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் இறங்கி பண்ணுவார். அதில் எப்படி பண்ணுவார்னா, உங்களை உயர்த்தும்படிக்க எல்லா காரியத்தையும் பண்ணுவார். ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் பொய்த்து போகாது. தேவனுடைய திட்டங்கள் நிச்சயம் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்னைக்கு என்ன சொல்ல வரனா, தேவன் கொடுத்த வாக்கு திட்டங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நிறைவேறும். தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும். இதற்கு இடையில யார் குறுக்க வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா கர்த்தருடைய பிடிவாதமும் வைராக்கியமும் அவைகளை செய்ய ஆரம்பிக்கும். எழுந்து நிற்போம். அடுத்த வாரத்தில் சில ராஜாக்கெல்லாம் எழும்பி பல விஷயத்தை பண்ணணுங்க பாருங்கள். அப்போ சில இறங்கி அவர் பல காரியத்தை பண்ணியிருக்கிறார். அதை காமிக்க போகிறேன். உங்கள் வேலை என்ன? கர்த்தரை துதிப்பது, அவரை பாடுவது, அவரை ஆராதிப்பது, ஜெபிப்பது, தியானிப்பது. இதெல்லாம் நம்ம போர்ஷன், நம்முடைய வேலை. நம்ம வேலையை நம்ம செய்யணும், அவர் வேலையை அவர் செய்வார். பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவர் வேலை நம்ம செய்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் இன்னும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்குது. ஏன் நிறைவேற மாட்டேங்குதுன்னா, அப்போ என் வேலை நீ பார்த்து என் வேலையை செய்ய விடுறா அப்படின்வார். ஏன் வேலைடா அது, ஏன் வேலை நீ எது பண்ணாத. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவருக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நிப்பாட்டு, எனக்கு நீ உதவி செய்யக்கூடிய அளவுக்கு. பைபிள் நம்ம ஒரு பாட்டு பண்ணோம் இல்லையா, உமக்கு உதவி தேவையில்லை பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அதான் உண்மை. தான் பாட்டுக்கான வசனத்தெல்லாம் உணர்ந்து பாடியிருக்கிறாங்க. அவருக்கு உதவி தேவை. நீங்கள் எதை போய் ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? தேவை கிடையாதுங்க. கர்த்தர் சொல்வார், எனக்கு தேவையில்லை, உன் வேலை என்ன, உன் வேலை என்ன, அதை பண்ணு. உனக்கு என்ன சொல்லி, ஒரு கிறிஸ்தவனாக இருந்து உனக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கணும், வார்த்தையை பிடிச்சிக்க, விசுவாசத்தை பிடிச்சிக்க. தேவனுடைய நான் சொன்னேன், நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரிய சொன்னல, உன் வேலையை மட்டும் பார். புரியுதுங்களா? இதயத்தில் வச்சு தியானம்னு சொல்லியிருக்கோம்ல, உன் வேலையை மட்டும் பார். புரியுதுங்களா? வாய்க்கு காவல் வைன்னு சொல்லி அதை நீ வேலையை மட்டும் பார். தாறுமாறில் ஒன்று விட்டு அகற்று, உன் வேலையை மட்டும் பார். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். புரியுதுங்களா? அவர் வேலையை அவர் செய்வார், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. சர்ச்சுக்கு வரணுமா? ஆமாங்க வரணுங்க. ஏன்? இது ஏன் வேலை. சர்ச்சுக்கு வந்தால் உங்களை ஆசீர்வதிப்பது யார்? அவர் வேலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வேலையை நிப்பாட்டிடுறோம். கடைசியில் அவர் வேலை சில நேரம், அநேக நேரத்தில் அவர் வேலையை செய்ய முடியாது தடை பண்ணுறது நம்ம தான். சபையை கூடுவது, சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வராமல் போகும்போது அவர் வேலையை செய்ய நம்ம நிப்பாட்டிடுறோம். அதனாலேயே சில நன்மைகள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் ரெகுலராக தேவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு பாருங்க, ரெகுலராக செஞ்சு பாருங்கள். தேவன் உங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேற ஆரம்பிக்கும். இதுக்கு இடையில தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறுத்துறதுக்கு, தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு விரோதமாக யாராவது செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தேவன் அனுமதி கொடுக்கல. தேவனை இறங்கி அந்த காரியத்தெல்லாம் தேவன் பார்க்க ஆரம்பிப்பார். ஆமென். கரங்களை விடுத்து நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நீ கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேலை நாங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் எங்கள் வேலை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் எங்கள் வேலை நாங்கள் ஒழுங்காக செய்யாமல் போயிட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும். அநேக நேரத்தில் ஆசீர்வாத குறைபாடுகளுக்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொண்டோம். ஏன் எல்லாம் டிலே ஆகுது, ஏன் எல்லாம் லேட் ஆகுது என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் வேலை நாங்கள் ஒழுங்காக செய்யாமல் போயிட்டோம், மன்னியும். நீ கொடுத்த வேலைகளை இனிமேல் சின்சியராக பண்ண போகிறோம் ஆண்டவரே. உண்மையும் உத்தமத்தோடு செய்ய போகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விஷயத்தில் நல்லவராக இருக்கிறேன். நாங்கள் செய்யும்போது நீர் சொன்னீர், உண்மையில் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் சில காரியத்தை செய்யும்போது அவனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளே நீர் வேற மாதிரி செய்கிறீர். அதே போல் நீதிமானுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பும்போது கூட அந்த விஷயத்திலும் நீர் இறங்கி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை குறை கூறவே முடியாத ஆண்டவரே, உம்மை பழிக்கவே முடியாத ஆண்டவரே. நீர் அவ்வளவு நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் மீது நீர் அவ்வளவு வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறீர். ஓ நன்றி. இந்த பூமியிலே இருக்கின்ற தகப்பன்மார்களை காட்டிலும் கோடி மடங்கு பெரிய தேவன் நீர் கர்த்தாவே. அவ்வளோ நல்ல தகப்பன் நீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் சில நேரத்தில்
பிள்ளைகளுக்கு யாராவது விரோதமாக பண்ணும்போது அவங்க பழி வாங்க துடிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் அதே போல் எங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பும்போது அவர்களை இந்த பூமியிலே ஒன்றும் இல்லாமல் செய்கிறீர், இல்பொருள் ஆக்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் போவது எங்களுக்கு திட்டமும் நோக்கமும் அல்ல ஆண்டவரே. எதிரிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும், எதிரிகளும் மீட்கப்பட வேண்டும், சத்துருக்களும் மீட்கப்பட வேண்டுமே, அவர்களும் குறித்த அறிவுக்குள்ளாக வர வேண்டுமே. அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீர்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். எங்களுக்கு விரோதம் செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள் நாங்கள் மன்னிக்கிறோம். அவர்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. உன் நன்மைக்குள் வர கர்த்தர் வழிவாசல்களை அவர்களுக்கு உண்டாக்குவீராக தகப்பனே. அவர்கள் மீது மனதிறங்குவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உம்மை பற்றிய ஒரு அற்புதமான காரியத்தை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வேலைகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். சில நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் நீர் செய்தவைகளை நேருக்கு நேராக பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்காக மறைமுகமாக செய்கிறதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கவில்லை. வரப்போகிற நாட்களில் அவைகளையும் பார்க்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது நிமித்தமாக உடைய வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போகவில்லை. உடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை இதன் மூலமாக உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் இடத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றும் நம்முடைய அநேக பரிசுத்தவான்களும் கூட வருவதாக இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தரை